தூங்கணும்னா போய் சர்வன்ட் ரூம்ல தூங்கு, இதுக்கு முன்னாடி அங்கதானே தூங்கிக்கிட்டு இருந்த என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்தாள் சித்ரா. கூடவே அதை சொல்லிவிட்டு அவள் சிரிக்க ஆரம்பிக்க எரிச்சலோடு அவளை பார்த்த சர்வா பிறகு வேதிகாவிடம், உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னை பத்தி என்னதான் சொன்ன? எதுக்கு தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு மேல பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிவை என்று கோபத்தில் கத்த, அதற்கு வேறு பதில் சொல்வதற்குள், என்ன இப்பவே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. ஒழுங்கா இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது, இல்லனா நான் பேசுறதுல உன் காதுல ரத்தமே வந்துரும் என்று சித்ரா மீண்டும் சொல்லி சிரிக்க, சோர்வாக இருந்த சர்வாவிற்கு அதற்கு மேல் அவர்களோடு வாதம் செய்வதில் விருப்பமில்லாமல் போக நேராக சர்வெண்ட்டுகள் தங்கும் அறைக்கு வந்து சேர்ந்தான். ஒரு புறம் சர்வாவை வம்பிழுத்து அதில் சித்ரா குளிர்காய்ந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் தன் கையில் இருக்கும் மோதிரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் வேதிகா. அடுத்த நாள் காலை எழுந்த சர்வா நேராக வேதிகாவின் அறைக்கு வந்தான். அவனுடைய உடை மற்றும் அனைத்து பொருட்களும் இன்னும் அவளது அறையில்தான் இருந்தது. அவன் கதவை தட்ட, யாரு என்று குரல் மட்டும் வர, நான் தான் சர்வா, நானு என்று அவன் பேச ஆரம்பிப்பதற்குள்ளேயே, அப்புறமா வா, நாங்க முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று உள்ளே இருந்து வேதிகாவின் குரல் கேட்டது. எனக்கு லேட் ஆகுது என்று அவன் மீண்டும் பேசப்போக உள்ளே இருந்து இருவரும் சிரிக்கும் சத்தம் பலமாக கேட்டது. நேத்து ஆரம்பிச்ச பேச்சு இன்னுமா முடியல என்று தலையில் அடித்துக் கொண்டவன் மீண்டும் கதவை தட்டி, எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணணும், கதவை தர என்று கூறினான். பாத்ரூம் இப்ப பிஸியா இருக்கு, அப்புறமா வா என்று வேதிகா மீண்டும் சொல்ல, வேதிகா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும், கதவை தர என்று அவன் வெளியிலிருந்து சொல்ல, அதற்கு பதில் சொல்லாமல் மீண்டும் உள்ளிருந்து சிரிப்பு சத்தம்தான் கேட்டது. கதவை உடைத்துவிட்டு உள்ளே போகும் அளவிற்கு சர்வாவிற்கு வெறி வந்தாலும் பற்களை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றான். பிறகு சில நிமிடங்களில் பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம் அனைத்துமே நின்றுவிட்டது. ஒரு வழியா முடிச்சிட்டாங்க என்று நிம்மதியடைந்தான் சர்வா. இந்த சித்ரா எப்படின்னு தெரியாது, ஆனா வேதிகா ஆபீஸ்க்கு லேட்டா போக வாய்ப்பே இல்லை, அப்புறம் அவ தாத்தா கிட்ட செம்ம திட்டு வாங்குவா என்று நினைத்து சர்வா இன்னும் சில நிமிடங்களில் அவள் கதவை திறந்து விடுவாள் என அங்கேயே நிற்க, நினைத்தது போலவே கதவு திறக்கப்பட்டது. வேதிகா, சித்ரா இருவரும் சிரித்துக்கொண்டு வெளியில் வர, கதவை துறக்க இவ்வளோ நேரமா என்றான் சர்வா. இருவருமே அவனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து கடந்து சென்று விட்டனர். போகும் அவர்களையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு வேகமாக அறைக்குள் சென்று குளித்துவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். அப்போது சர்வாவின் போனுக்கு ஆலியாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. அதை படித்து பார்த்த சர்வாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதில் அந்த டைமண்ட் ரிங் ரொம்ப ரொம்ப ரேர் சர்வா, அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த ஏலத்துல அது ஒன்னுதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி எல்லாம் கிடையாது. சோ அதே ரிங்கை இன்னொருத்தர் வாங்க சான்ஸே இல்லை என்று அதில் தெளிவாக எழுதி இருக்க, அதை பார்த்த சர்வாவிற்கு, அப்படின்னா பிரவீன் இதை எங்கிருந்து வாங்கியிருப்பான், அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் என்ற அதே கேள்வி மீண்டும் வந்து போனது. இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே வந்தான். தீரஜும் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து சர்வாவிற்கு சிறிது ஆச்சரியம். இவன் இங்க என்ன பண்றான் என்று யோசித்துக் கொண்டே அருகில் சென்று அமர, அதற்குள் அவனை தள்ளிவிட்டு அந்த நாற்காலியில் அமர்ந்தாள் சித்ரா. சர்வா அவளை முறைக்க, அங்கு வந்த அம்பிகா தீரஜிடம், நீ எப்ப தீரஜ் வந்த, இங்க என்ன பண்ற என்று கேட்க, அம்பிகாவை பார்த்து சிரித்தவன், இது எனக்கும் வீடுதானே சித்தி, எதுக்கு இப்படி கேட்கிறீங்க என்று கேட்டான். ஆபீஸ் பொறுப்பு வேதிகாவிடம் வந்துவிட்டது என்ற பெருமையும் திமிரும் அம்பிகாவை அவ்வாறு கேட்க வைத்திருக்க, இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதியமான், அவன் சொல்றது கரெக்டு தானே, இது அவனுக்கும் வீடுதான், வேதிகாவுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு தீரஜுக்கும் இருக்கு என்று அழுத்தமாக கூறினார். தேவையில்லாமல் அவனை வம்பிழுக்கச் சென்று இப்போது அவமானப்பட்டு நிற்பது அம்பிகா. வேறு ஏதாவது பேசலாம் என்றாலும் நிச்சயம் அதற்கும் அதியமான் பதில் பேசுவார் என்று அத்தோடு அம்பிகா அமைதியாக இருக்க, அனைவரையும் பார்த்த அதியமான், உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார். இனிமே அந்த புரோட்டான் கம்பெனி ப்ராஜெக்டை தீரஜ் தான் ஹேண்டில் பண்ண போறான் என்று அவர் கூறியதும் வேதிகா உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். தாத்தா என்ன சொல்றீங்க, அந்த ப்ராஜெக்ட் நான் ஹேண்டில் பண்றதா தானே இருந்துச்சு என்று அவள் கேட்க, இன்னொரு பக்கம் அம்பிகாவும்,
ஆமா, எதுக்கு இப்ப மாத்துறீங்க என்று பதட்டத்தோடு வேகமாக கேட்டார். தொண்டையை செருமிக்கொண்டு தண்ணீர் குடித்த அதியமான் நிதானமாக, இனிமே இந்த ப்ராஜெக்ட தீரஜ் தான் பாத்துக்க போறான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, இதுதான் என்னோட முடிவு என்று கூறிவிட அதற்கு மேல் அங்கு யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. இன்னும் வேதிகா நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிர்ந்து அமர்ந்திருந்தாள். தீரஜ் அவளை நக்கலாக பார்த்தான். தீரஜை தவிர அந்த செய்தியை கேட்டு அங்கிருந்த யாருமே மகிழ்ச்சி அடையவில்லை. பேச்சுக்கள் அத்தோடு நின்றுவிட ஏனோ தானோவென சாப்பிட்டுவிட்டு அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து கிளம்ப ஆரம்பித்தனர். அதியமான் சென்றதை கவனித்த அம்பிகா, உங்க அப்பா மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இப்படியெல்லாம் பண்றாரு என்று குணசேகரனிடம் கத்தினார். எதுக்காக இப்படி பண்றாருன்னு எனக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா வேதிகாவை சிஇஓ பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன்னு அவர் எதுவும் சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம் என்று குணசேகரன் சொல்லி முடிக்க அவரை இன்னும் முறைத்த அம்பிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாளைக்கு அந்த பொசிஷன்ல இருக்க முடியும், தீரஜ் கைக்கு ப்ராஜெக்ட் போன மாதிரி அந்த பதவியும் சீக்கிரமாவே அவன் கைக்கு போயிடும், என் பொண்ணு கிட்ட இருந்து மறுபடியும் அவன் எல்லாத்தையும் பறிக்க பாக்குறான் என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக, சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் என்றார் குணசேகரன் எழுந்து நின்று. என்ன பண்றதா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சர்வாதான் என்று அடுத்து அவனை பார்த்து கத்த தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த சர்வாவிற்கு புற ஏறி விட்டது. இதுல தான் எங்கு வந்தோம், தான் என்ன தவறு செய்தோம் என்று அவனுக்கு புரியவே இல்லை. அதில் குழப்பமாக அம்பிகா பக்கம் திரும்பியவன், திடீர்னு நாளைக்கு நிலநடுக்க வந்தா அதுக்கு கூட நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க போல என்று நினைத்துவிட்டு, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, கிளம்புறேன் என்று சொல்லி இடத்தை காலி செய்ய பார்த்தான். நிச்சயம் அம்பிகாவுடன் சண்டையிடுவதில் எந்த பயனும் இல்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். பேகை எடுத்துக்கொண்டு சர்வா கிளம்பிவிட்டான். அதற்காக வேதிகாவின் பிரச்சனையை அவன் கண்டுகொள்ளவில்லை என்று ஆகிவிடாது. காருக்குள் ஏறி அமர்ந்ததும் அடுத்த நொடியே குயின்சிக்கு கால் செய்தான். டைகர் நம்பரை பார்த்ததும் உடனே காலை அட்டன் செய்தவள், குட் மார்னிங் டைகர் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று பணிவுடன் கேட்டாள். புதுசா ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கிற கம்பெனி கூட இன்னைக்கு மீட்டிங் இருக்குதானே? எஸ் சார், கான்ட்ராக்ட் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம் என்று குயின்சி கூற அதை கேட்டு தலையாட்டிய சர்வா, ஓகே, இன்னைக்கு மீட்டிங்க்கு தீரஜ் வந்தா இந்த கான்ட்ராக்ட உடனே கேன்சல் பண்ணிடுங்க என்று அழுத்தமாக கூறிட அதை கேட்ட குயின்சி ஒரு நொடி அமைதியாகிவிட்டு பிறகு ஓகே சார் என்று கூற கால் கட் ஆனது. இந்த பக்கம் வேதிகாவிற்கு தேவையான அனைத்தையும் சர்வா செய்து கொண்டிருக்க அந்த பக்கம் பிரவீனை தேடி உதவி கேட்டு வந்திருந்தான் ஆகாஷ். பிரவீன் முன்னால் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆகாஷ், என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கவலையுடன் சொன்னான். சரி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணா உன் பிரச்சனை சரியாகும் என்று பிரவீன் கேட்க நீண்ட பெருமூச்சுடன் அவனை பார்த்த ஆகாஷ், நான் உடனடியா ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது ஷேர்ஸை வாங்கி என் கம்பெனியை காப்பாத்திப்பேன், உங்ககிட்ட வாங்க போற பணத்தை சீக்கிரமே நான் திரும்ப கொடுத்துடுவேன், அது மட்டும் இல்ல, அதுக்கு நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் அதையும் நான் கொடுத்துடுவேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைனா என் கம்பெனி என் கையை விட்டு போயிடும் என்று கெஞ்சும் குரலில் நிலைமையை எடுத்துச் சொன்னான் ஆகாஷ். பிரவீன் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தான். ஆகாஷ் இத்தனை நாட்களாக பிரவீனுக்கு பல வேலைகள் செய்து கொடுத்திருக்கிறான். அவனது நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருந்திருக்கிறான். அதற்காக அவனுக்கு உதவத்தான் வேண்டும். ஆனா அதியமான் தாத்தா பர்த்டே வருது, அவருக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்கணும், இருக்கிற பணத்தையெல்லாம் இவங்கிட்ட கொடுத்துட்டா அதை எப்படி வாங்க முடியும் என்று யோசித்தான் பிரவீன். காரணம், தாத்தாவிற்கு வாட்ச் பிடிக்கும் என வேதிகா ஏற்கனவே கூறியிருந்ததால் இருப்பதிலேயே மிக விலை உயர்ந்த வாட்சை அவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்து வைத்திருந்தான் பிரவீன். அதனால் ஆகாஷிற்கு பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என அவன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்க, ஆகாஷ் கூறிய எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணும்னாலும் கொடுக்கறேன் என்ற வார்த்தை ஆசையை தூண்ட யோசனையில் ஆழ்ந்தான் பிரவீன். பிரவீன் ஆகாஷிற்கு ஹெல்ப் பண்ணுவானா? ஷேர்ஸை வாங்கினால் டைகர் ஆகாஷை எதுவும் செய்யாமல் விட்டு விடுவானா? சர்வாதான் தனக்கு மறைமுகமாக உதவி செய்கிறான் என்ற உண்மை வேதிகாவிற்கு தெரிய வருமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ், ஒன்லி ஆன் பாக்கெட் FM.
அதியமான் பிறந்த நாளுக்கு எக்ஸ்பென்சிவ் வாட்சை வாங்க வேண்டும் என நினைத்திருந்தான் பிரவீன். ஆனால் அதே நேரம் ஆகாஷ் அவன் முன்னால் பணக்கஷ்டத்தில் வந்து நிற்க அவனுக்கு உதவி செய்யாமல் மறுக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. இரண்டுக்கும் நடுவில் குழப்பத்தில் இருந்தவனுக்கு திடீரென ஆகாஷ் கூறிய எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னாலும் கொடுக்கிற என்ற வார்த்தை ஆசையை தூண்டியிருக்க உடனே தலையாட்டியவன், ஓகே, ஆனா என்னால உன் கம்பெனியோட 60% ஷேர்ஸை வாங்குற அளவுக்கு தான் பணம் கொடுக்க முடியும். மீதி 10% ஷேர்ஸை நீ தான் எப்படியாவது காப்பாத்திக்கணும் என்று பிரவீன் கூறிவிட உடனே ஆகாஷ் முகத்தில் பளிச்சென்ற புன்னகை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன் அண்ணா. 10% நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது அதுக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணிடுவேன். ஒருவேளை முடியலனா பேங்க்ல இருந்து லோன் வாங்கி சமாளிச்சிருவேன் என்று ஆகாஷ் கூறியதும் சரி என்று சொன்ன பிரவீன் அவனுக்கு தேவையான பணத்தை செக் போட்டு கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பிவிட பிரவீனுக்கு வேதிகாவிடமிருந்து போன் கால் வந்தது. பொதுவாக அவள் வேலை நேரத்தில் போன் செய்ய மாட்டாள். பிரவீனுக்கு வேதிகாவிடம் பிடித்ததில் இதுவும் ஒன்று. இருந்தும் அவளே அழைக்கிறாள் என்றால் ஏதாவது குட் நியூஸ் இருக்கும் என குஷியோடு அழைப்பை ஏற்ற பிரவீன், ஹாய் வேதிகா, எனக்கு தெரியும் அந்த ரிங்க பத்தி பேசுறதுக்கு தானே நீ கால் பண்ணியிருக்க என்று பெருமையாக தன் கார் அருகில் நடந்து வந்தபடி கேட்டான். ஆமாம் பிரவீன், ரிங்க பத்தி பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியணும் என்று தயக்கத்துடன் கேட்டாள். இரவு முழுவதுமே அந்த ரிங்கை நினைத்து அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அதனால் விலை பற்றி பிரவீனிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாள். பிரவீனும் என்ன கேட்கணும் கேளு என்று சொல்ல, அது இந்த ரிங்கோட விலை என்ன? நான் என்னோட ஃப்ரெண்ட நேத்து நைட் மீட் பண்ணேன். இந்த ரிங் ஏதோ பெரிய ராஜாவோட ரிங்குன்னு சொன்னா. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னா. அண்ட் யாருக்குமே முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.